நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்திருக்கு. என்ன ஒரு படம்னா 29. இந்த ஒரு படத்தை பார்த்து முடிச்சுட்டு தியேட்டரில் போய் பார்த்துருக்கலாமே, செம்ம ஒரு ஃபீல் குட்டாகவே இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வருத்தப்படுற அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு இம்பேக்டை கொடுத்துருச்சு. எதனாலனா ரைட்டிங். இந்த ஒரு படம் வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் கதையும் இல்லாமல் கவிதைகளாக இந்த டைரக்டர் வந்து வேற லெவலில் இந்த படத்தை வந்து கவிதையிலே முடிச்சிருப்பாப்புல கைஸ். அதை பார்க்கும்போது நம்ம டைரக்டர் ரத்னகுமார் அவரோட ரைட்டிங் சொல்லியானு கைஸ். லவ் ஸ்டோரி தான், ஒரு வழக்கப்பட்ட ஒரு கதை அம்சமாக தான் இருக்கு. ஆனால் அதை ஒரு கொண்டு போன ரைட்டிங் தாங்க சில வேற லெவலில். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர அவரோட ரைட்டிங் தாங்க சில பேர் சொல்லணும். என்னடா மறுபடியும் அவரோட ரைட்டிங்கே சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த படத்தில் வந்து டைலாக் ரைட்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு பக்காவாக கொடுத்துருக்காப்புல நம்ம ரத்னகுமார். ரத்னகுமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏகப்பட்ட படம்லாம் பண்ணியிருக்காப்புல. முக்கியமாக நமக்கு மெயினாக நம்ம அவர் பிடிச்ச படம் மேயாதமான். அப்படி ஒரு தரமான ஒரு காமெடி படத்தை கொடுத்துட்டு இப்போது ரீசெண்டாக அவர் 29 ஒரு படத்தை ஒன்று கொடுத்துருக்காப்புல. நம்மளை எப்படி சொல்கிறது, லாஸ்ட்டு இப்படி ஒரு சீன் ஒன்று வச்சிருக்கலாமையா அப்படிதாங்க நமக்கே தோணுச்சு. உங்கள் நண்பர்கள் யாராச்சும் லவ் ஸ்டோரி மூவி தேடி இருக்காங்கன்னா இந்த ஒரு படத்தை வந்து ஹைலி ரெக்கமெண்டாக இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அப்படி ஒரு தரமான ஒரு படம் கைஸ். கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. சரி, இந்த ஒரு படத்தில் நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது ஹீரோ அவர் சொந்த கிராமத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு ஒரு கட்டத்தில் வந்து வேலைக்கு போகிறாப்புல. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் காதலி ஒரு கட்டத்தில் வந்து பார்க்குறாப்புல. பார்த்துக்கிட்டு அவளுக்குள்ள வந்து லவ்வே எப்படி சொல்கிறது, லவ்வே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவள் எப்படின்னா விஜய்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த விஜய்னு சொல்கிற கேரக்டர் வந்து பசங்க தான் வெறித்தனமாக பொண்ணுங்களை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக பொண்ணு வந்து பையனை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக லவ் பண்ணுற மாதிரி இல்லை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் லவ் ப்ரொபோஸ்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக அவ்வளோ லைஃப் போயிட்டு இருக்கிற நேரத்தில் சடன் பிரேக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே லவ் ஸ்டோரியாக போட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆப்போசிட்டாக என்ன நடக்கு நம்மளே யூகிக்கிறதா, இந்த மாதிரி இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கட்டத்தை வந்து நம்ம யோசனை பண்ணிடுவோம். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். எப்படின்னா அந்த பொண்ணு லவ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோ ஒரு வார்த்தையை ஒன்று விட்டுரும். வார்த்தை விட்டதப்புறம் நம்ம ஹீரோயினிக்கு ஒன்றுமே புரியாது. இந்த லைஃப் வந்து நம்ம லைஃபே கிடையாது, நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினிக்கு ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்குது. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம காதல் எப்படி சொல்லுவாங்க, நம்ம காதலியை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, அவள் கூட ஒரு மணி நேரம் நான் பேசினதே எனக்கு கொஞ்சம் மன நிறைவாக சொல்லிக்கிட்டு இருக்கிற கேரக்டர். ஆனால் காதலி வந்து நம்ம இதுக்கு மேலே நம்ம பிரேக்கப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதலி வந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு விஜய் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு குடியாரனா ஆயிராப்புல. குடியாரனா ஆனதுக்கப்புறம் அவர் காதல இருந்து எப்படி மீண்டு வந்தாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஐஏஎஸ் எக்ஸாம் ஆகி நம்ம காதலனை வந்து கரம் பிடிச்சாங்களா இல்லையா, 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிதாங்க. அதே இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்கு. அதை வந்து நீங்கள் லாஸ்ட் ஒரு சீனில் பாருங்க சார், ஒரு தரமான ஒரு ரைட்டிங். நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு டைலாக் வந்து நம்ம ஹீரோ சொல்லுவாப்புல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு ரிவீல் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு தரமான ரைட்டிங்கு. படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீலே ஆகாது. அடுத்து என்ன நடக்க போகுது, இப்படிலாம் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற நேரத்தில் நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அடுத்தடுத்த ட்விஸ்ட்லாம் வருங்க. எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறது ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு படத்தில் மெயினாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரே ஆள் ரத்னகுமார். நம்ம ஏகப்பட்ட லவ் ஸ்டோரி படம் பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட லவ் ஸ்டோரி படத்தில் என்னென்னமோ பிரச்சனைலாம் போட்டு இது சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் ஒரு கிட்ட வந்து பிரிஞ்சு போகிற காதல் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஒரு பொண்ணோட மனநிலை, நம்ம ஹீரோவோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த டைரக்டர் வந்து ஒரு ரைட்டிங் ஒன்று பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக அது ஒரு தரமான ஒரு ரைட்டிங்காக இருக்குங்க. அதை பார்க்கும்போது நம்ம ரத்னகுமார் தாங்க நம்ம பாராட்டி அவர் பாராட்டுறதுக்கு நம்ம வார்த்தையே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு படம், அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படத்தை கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வாழ்த்து தெரிவிச்சே ஆகணுங்க. இந்த ஒரு படத்தோட ஹீரோவாக நம்ம வித்து. இவர் யாருன்னா எனக்கு இன்னொரு புடி விடவே இல்லை. ஆனால் அவரோட விக்கிபீடியாவை எடுத்து பார்த்தது அப்படி தான் தெரிய வருது. இதில் ஏகப்பட்ட படம் நம்ம ஜிகர்தண்டா, XX, அதுக்கப்புறம் ரெட்ரோவில் ஒரு மெயின் வில்லனா வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. ஆனால் அவரை பார்த்துட்டு இவர் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இதில் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல கைஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ஆக்டிங் நம்ம பார்க்கும்போதே ரெட்ரோ படத்தில் ஒரு கொடூரமான ஒரு வில்லனா நடிச்சிட்டு, ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு சாதுவான ஒரு கேரக்டர், பொறுமையாக தான் நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வித்து நடிச்சு கொடுத்துருக்காப்புல கைஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், அவரோட ஆக்டிங்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. தரமான ஒரு ஆக்டிங்கை போட்டு கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிச்சே ஆகணுங்க. ஏன்னா இப்படி ஒரு தரமான ஒரு லவ் ஸ்டோரி படத்தை நம்ம வித்து வந்து நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அவரோட ஆக்டிங் கண்டிப்பாக அதில் அடுத்தடுத்து வேறு படம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எமோஷனில் இருந்து அவர் லவ் ஃபீலிங்லாம் வெளிப்படுத்துகிற சம்பவம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து லாஸ்ட் சீனில் கண்கலங்க அழுக வச்சுறானுங்க. அப்படி நம்ம வித்தை வந்து சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பிரீத்தி அஸ்ரானி கேரக்டர் நீங்கள் பார்க்கணுமே கைஸ். காதலின்னா இப்படி தாண்டா இருக்குன்னு
காதலனை ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் ஒரு கட்டத்துல வந்து அவங்க கேர் பண்ற விஷயமெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட பொண்ணுகளை தான் நம்ம ஆண்கள் ஒரு கட்டத்துல வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவரோட கேரக்டர், அவர் காதலன் மேல கேரிங் பண்ற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு தரமா நடிச்சு கொடுத்துருக்காங்க கைஸ். அதை பார்க்கும்போது எல்லாமே பார்க்கறதுக்கு செம ஒரு கியூட்டாவும் அழகாவும் இந்த படத்தை வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு கட்டத்துல வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும். மகேந்திரன் வந்து ஒரு நெகட்டிவான கேரக்டர்ல வந்து சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அவரோட ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்குற ஒரு வில்லத்தனமான ஒரு ஆக்டிங்கை போட்டு சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட மெயினா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம ஷான் ரோல்டன் அவரோட மியூசிக் தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர ஒரே ஒரு தரமான ஃப்ளூட் பிஜிஎமா போட்டு அவரோட வாய்ஸையும் போட்டு செம்மையா இந்த படத்துல வந்து இசையமைச்சிருக்காப்புல. கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா இந்த படத்தோட மெயின் ஹைலைட்டே அவரோட சாங்ஸ், அவரோட வாய்ஸ் தான் கைஸ். நீ என்னடா இப்படி சொல்ல நினைக்காதீங்க. நீங்க படத்தை பாருங்க. தரமான ஒரு ஹெட்செட்டு இல்லை ஒரு ஹோம் தேட்டரில் வந்து ஒரு படத்தை பாருங்க கைஸ். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படம் லவ்வர்களோட கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை நீங்கள் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படைப்பு நம்ம ரத்னகுமார்னால தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காப்புல. கண்டிப்பாக அது ஒருத்தான படம் கைஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதே. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. படம் 2.5 மணி நேரம் இருக்குன்னு நினைக்காதீங்க. நமக்கு ஒரு சீனோட நமக்கு போர் அடிக்காத அளவுக்கு இந்த படம் இருக்குது. கண்டிப்பாக அந்த